सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत्पुनरष्टदा परिणतं च ऐश्वर्यमव्याहतम् ऐश्वर्यमव्याहतम्। गुरुवंदन। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। जय भोल सद्गुरुनाथ महाराज की जय। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। 2:2:7 यह सर्वज्ञ सर्ववित् यस्यैषे महिमा भुवि दिव्ये ब्रह्मपुरे ह्येष यो मन्यात्मा प्रतिष्ठितः मनोमयः प्राणशरीरनेता प्रतिष्ठोन्ने हृदयं सन्निधाय तद्विज्ञानेन परिपश्यन्ति धीरा आनन्दरूपममृतं यद्विभाति महावाक्यम। जीवात्म परमात्मा ஐக்கிய போதக ஞானம். எப்படி இந்த பானையில் இருக்கக்கூடிய ஆகாசம், பாட் ஸ்பேஸ், இந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஆகாசம் மட்டாகாசம், அதுக்கப்புறம் வெளியில்
வெட்டவெளி, அவுட்டோர் ஸ்பேஸ். இது எல்லாம் வேற வேற பேரில் குறிப்பிடுறோம். கரெக்டா? மட்டாகாசம்னு சொல்லும்போது பாட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஞாபகம் வராது. வெட்டவெளி அப்படின்னு சொல்லும்போது ஹாலில் இருக்கக்கூடிய இடம் ஞாபகம் வராது. கரெக்டா? இதோடைய குணாதிசயங்கள் வேற வேறையா இருக்கு. பாட்டில் எவ்வளோ இடம் கொள்ளும், ஹாலில் எவ்வளோ இடம் கொள்ளும், வெட்டவெளியில் எவ்வளோ இடம் அப்படிங்கிற விஷயமானது புரியுறதா? இது எல்லாம் வேற வேற. ஆனால் இருக்கிறது எவ்வளோ ஆகாஷம், ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கிறது? ஏகஹா. கரெக்டா? இருக்கிறது ஒரு ஸ்பேஸ்ங்கிறதுனால பாட் ஸ்பேஸ் கட்டாகாசம் தான் மட்டாகாசம், மட்டாகாசம் தான் மகாகாசம் சொல்லலாம் இல்லையா? இருக்கிறது ஏக பிரம்ம சைத்தன்யம், பிரம்மாத்மா. கரெக்டா? அதை தான் கட்டாகாசம்னு சொல்ற மாதிரி ஜீவாத்மா. அதையே தான் பரமாத்மா அல்லது ஈஸ்வரா. கரெக்டா? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். எப்படி? கட்டாகாச மகாகாசம் ஒன்னோ, ஜீவாத்மா பரமாத்மா அல்லது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். கரெக்டா? இப்போ நான் இந்த மகாகாசத்தை பற்றி பெருமையாக இந்த மாதிரி இடம் இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறது, இதில் இவ்வளோ நட்சத்திரம் கொள்ளுறது, இவ்வளோ கேலக்ஸி இருக்கிறது, அதோடைய குணாதிசயங்கள்லாம் சொல்லி, அதே போல் இந்த குட்டி பானையில் இருக்கக்கூடிய ஆகாசத்துடைய இடம்லாம் சொல்லி, இது ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேள்வி எழும்பும். கரெக்டாக? வெறும்ன இந்த பாரு, இது இவ்வளோ தான் இடம், இதுக்கு 20 மில்லி கிராமா, எவ்வளோ மில்லி லிட்டர், 20லேருந்து 50 மில்லி லிட்டர் இதோடைய ஸ்பேஸோடைய விஷயம். இது இந்த ஸ்பேஸுக்கு இப்படி இருக்கிறது. ஆனால் மகாகாசத்தில் எவ்வளோ கேலக்ஸி இருக்கிறது அப்படிலாம் இருக்கிறது. இது ரெண்டும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு கேட்கும்போது பாட்டாகாசமும் கட்டாகாசமும் ஆகாசம், மகாகாசமும் ஆகாசம். புரியுறதா? அப்போ நம்ம விவேக சூடாமணி, சாதனா பஞ்சகம், தத்துவ போதம், இதிலெல்லாம் எப்படி மகா வாக்கியத்தை ஐக்கியத்தை எப்படி புரிஞ்சுட்டோம்? இந்த மகாகாசத்துடைய மகத்துவம், இந்த கட்டாகாசத்துடைய கட்டத்துவம். கட்டத்துவம்னா கட்டத்தில் இருக்க கட்ட ஆகாசத்துவம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறுகிய இருக்கிறது அந்த குணாதிசயங்களை எடுத்துட்டு மகாகாசத்துடைய மகத்துவத்தை எடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாஷா, அந்த திருஷ்டியில் ஒன்று அப்படிங்கிறத நாம் பாக தியாக லக்ஷணையா என்ன பண்ணோம்? பாக தியாகம் பண்ணோம். என்ன பாகம் பண்ணோம்? எதெல்லாம் விபாகம் பண்ணினோம்? அதோடைய நாமரூப அல்லது குணங்களை பிரித்து அதோடைய கண்டென்ட் என்ன, சப்ஸ்டன்ஸ் என்ன, சத்து என்ன, மகாகாசத்துடைய குணாதிசயங்களையும் அதோடைய சத்து என்னன்னு பிரித்து, ஓ இன் எசன்ஸ் சத்து ரூபேன இதோடைய சப்ஸ்டன்ஸ் அதோடைய சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான், அதனால் இது ரெண்டும் ஒன்று இப்படின்னு மகா வாக்கிய விசாரம் நம்ம படித்த ஞாபகம். அதை இங்கே உபநிஷத்தில் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலைனாலும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கணுங்கிற ஒரு இச்சைனால உங்களோட சேர்ந்து நான் ஞாபகப்படுத்திட்டு உள்ளே போகலாம். யஹ சர்வஜ்ஞ சர்வவித் மகிமா புவி. யஹ, எந்த யஹ இல்லையா? யஹ சொன்னால் எதோடைய இது பண்ணணும்? அந்த பிரம்மன். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இங்கே? ரெண்டில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? பிரம்ம லக்ஷணம், அந்த பிரம்மம் ஐக்கியம், ஈஸ்வரனை பற்றி பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சர்வஜ்ஞ சர்வவித். ரெண்டு சொல்றது. சர்வஜ்ஞ சர்வம் ஜானாதி இதி சர்வஜ்ஞ, சர்வம் வேத்தி இதி சர்வவித். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். எல்லாம் தெரிந்ததாக சர்வஜ்ஞா, எல்லாம் தெரிந்ததாக சர்வவித்து, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், பொருள் ஒன்று தான். புரியறதா? ஆனால் ரெண்டும் சேர்ந்து நம்ம உபனிஷத் பயன்படுத்துறது, வேதத்தில் பயன்படுத்துறதுன்னா ஒரு சின்ன அர்த்தத்தில் வேறுபாடு இருக்கு. சர்வஜ்ஞா சாமானிய ரூபேன சர்வஜ்ஞா, சாமான்யமா. சர்வவித்து விசேஷ ரூபேன. அது முன்னாடியே கரெக்டாக இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 வேர்டு சொல்லி இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கு. சர்வஜ்ஞா அப்படி சொன்னால் ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி இது. இந்த பாட் ஸ்பேஸை தெரிஞ்சுண்டா, இந்த பாட் ஸ்பேஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருத்துன்னா இப்படி காட்டணும். பாட் ஸ்பேஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருத்துன்னா எனக்கு மட்ட ஆகாசமும் தெரியும், எல்லா ஆகாசமும் தெரியும், எல்லா ஆகாசமும் தெரிஞ்சிடும் கரெக்டாக. அப்போது எது இதற்கு எசன்ஸாக இருக்கிறது, எது சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது, எது இருப்பாக இருக்கிறது இல்லையா? அகம் ஆத்மா சைத்தன்யம் சச்சிதானந்தா, அது தெரிஞ்சிருத்துனாக்க எனக்கு எப்படி எல்லாம் தெரிந்ததுக்கு சமம் கரெக்டா? அப்போது எதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்தது சமம்னு கேட்கும்போது எதை பற்றி சொல்கிறார்? பிரம்மத்தை தெரிந்து கொண்டால், ஆத்மாவை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமம். ஏன் அப்படின்னாக்க என்ன படித்தோம்? பிரம்மாத்மா இல்லையா? பிரம்மாத்மா தான் இது எல்லாமாகவும் தோன்றி இருக்கிறது, இது எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானம் பிரம்மாத்மா. அதர்வைஸ் அகம் அப்படிங்கிற சப்தத்திற்கு பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானம் சர்வஜ்ஞா. அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு தெல்ல தெளிவாக புரிஞ்சுடுத்து, நிஷ்டை ஆயிடுத்து, அந்த ஞானம் உற்பத்தி ஆயிடுத்துன்னு சொன்னால் என்ன ஆகிறது? ஜீவானா என்ன, ஜகத்துன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன தெளிவாக இருக்கும். தேர்ஃபோர் சர்வஜ்ஞா. அடுத்தது சர்வவித்து. என்ன உதாரணம் பார்த்தோம்? கரெக்டா? என்ன உதாரணம் பார்த்தோம்? சைனீஸுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் இருக்கிறதுக்கு சைனீஸ் தெரியாது. எல்லாம் தெரிந்தது எப்படி? சைனீஸும் தெரிஞ்சது, தமிழும் தெரிஞ்சு, எது கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா? வியாவகாரிக திருஷ்டி புரியுறதா? இந்த வியாவகாரிக திருஷ்டியில் எல்லாம் தெரிந்தது தான் விசேஷ ஞானம். அப்போ ஈஸ்வரன் பரபிரம்ம பிரம்மன் எப்படிப்பட்டது? சர்வவித்து ஆல்சோ, தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நார்மல் லோக்கல் ஞானி எப்படி? அவருக்கு குஜராத்தி தெரியும்னா குஜராத்தி தான் தெரியும், ஹிந்தி கூட தெரியாமல் இருக்கலாம் கரெக்டா? அப்போ சர்வவித்தா? சர்வவித்து கிடையாது. புரியறது இல்லையா? ஆனால் ஈஸ்வரன் எப்படிப்பட்டது இல்லையா? சர்வவித்து. அப்படிப்பட்ட சர்வஜ்ஞ சர்வவித் ஈஸ்வரா எப்படி இருக்கிறது? மகிமா. எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது? எல்லாமாக. மகிமா சொன்னால் விபூதி. ஈஸ்வர விபூதி என்னன்னு பார்த்தோம், சும்மா கண் சிமிட்டுற எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? கண் சிமிட்டுறது எப்படி இருக்கிறது? விபூதியாக இருக்கிறது, க்ளோரியாக இருக்கிறது இல்லையா? என்னுடைய சிறப்பாக இருக்கிறது. எது சிறப்பாக இருக்கிறதோ அது விபூதி, மகிமா. அப்புறம் என்னது? சூரிய அஸ்தமம் ஆச்சா? சூரிய அஸ்தமம் ஆயிடுது, இல்லைன்னா ஆஃபீஸ் முடியவே முடியாது, வேலை முடியவே முடியாது, இப்படி போயிட்டே இருக்கும். சூரிய அஸ்தமனம் ஆகிறது. ராத்திரி ஆனால் நட்சத்திரங்கள், பலவிதமான மண்டலங்கள் நமக்கு தெரியறது. திரும்பி காத்தால் ஆச்சுன்னா சூரிய உதயம் ஏற்படுறது. புரியுறதா? சூரிய உதயம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் எப்படி இந்த சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கிறது? ப்ராப்பராக சுற்றின்னு இருக்கிறது. எங்கேயுமே கொஞ்சம் கூட கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுது இன்னைக்கு பூமி ஆர்பிட்டில் அப்படி நியூஸ் வருமோ? வராது கரெக்டா? எல்லாமே கரெக்டாக அதோடைய கிரமமாக ஏற்படுறது. இதற்கு பேர் ஈஸ்வர விபூதி. சூரிய சந்திர அவளுடைய செயல்பாடு, சந்திரனுக்கு டியூட்டி இருக்கிறது, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கரெக்டா? அந்தந்த ஓஷதி எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய சந்திரனுக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த சீத்தலமான வெளிச்சம். சூரியனுக்கு பலவிதமான
அங்கே வந்து பலவிதமான ஃபங்க்ஷனிங் இருக்கு. கரெக்டா? அப்புறம் என்ன, இது என்ன ரித்து? சிசிர ரித்து. கரெக்டா? என்ன மாதம்? மீன மாதம். கரெக்டா? இந்த மாதத்துடைய சேஞ்சு, ரித்துவுடைய சேஞ்சு, ரித்துவுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாறுறது. இதெல்லாம் எப்படி இருக்கிறது? இது எல்லாம் எதனால் நடக்கிறது? இதெல்லாம் கிரமமாக ஒரு நியத்தியாக நடக்கிறது. அதுக்கெல்லாம் நியந்தா அல்லது இதெல்லாம் சாசனம் பண்ணுறக்கூடிய ஒரு நியதி நியந்தா தத்துவம் இருக்கணும் இல்லையா? அது ஈஸ்வர தத்துவம். மகிமா சொன்னால் இந்த என்டையர் ஆர்டர், எல்லாத்துலேயும் ஒரு கிரமம் இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டது ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வாய் இருக்குல்ல, அது முழுங்கணும். முழுங்கிறதுல எவ்வளோ ஃபங்க்ஷனிங் இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்து இப்படி வந்து இப்போ நேராக கார் ஓட்டுற மாதிரி இப்போ லெஃப்ட்டுக்கு போ, ரைட்டுக்கு போகாத, இப்போ முழுங்கு அப்படிலாம் பண்ணுறதில்ல. நேச்சுரலாக முழுங்குறோம். மூச்சு விடுறது நிறுத்துறது தான் நிறுத்தலை. அப்போ ஒரு பக்கம் வந்து பிராணன் போகிறது, ஒரு பக்கம் ஒரு பைப்பில் நேச்சுரலாக காற்று தான் போகும், ஒரு பக்கம் நேச்சுரலாக சாதம் போகும். நீ சாப்பிட்ட வடை காற்றுல போயிடுத்துன்னா அவ்வளோதான், 1 செகண்டு தான் அவுட்டு. சும்மா ஒரு வாயில் போட்டு லபக்குன்னு சாப்பிட்றதுலேயே இவ்வளோ கிரமம் இருக்கிறது. எப்படி இந்த கிரமம் இருக்கிறது? நம்ம ஏதாவது ஃபிட் பண்ணி அப்பப்போ மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா, லெஃப்ட் இந்த பக்கம் ரைட் இந்த பக்கம் அப்படின்னு? ஒன்றும் கிடையாது, அதுவாக இருக்குது. புரியறதா? நியத்தி புரியறதா? கிரமம் புரியறதா? அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக அதோடைய ஃபங்க்ஷனிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் என்ன, பிராணன் 5 ஃபங்க்ஷன் இருக்கிறது. ஜீரணமாகிறது, சரீரத்திலே எவ்வளோ மெக்கானிசம் இருக்குது இல்லையா? இதுக்கு இந்த டாக்டர், அதுக்கு அந்த டாக்டர், இதுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி, அதுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி, அவர் இதை தான் சர்ஜன் பண்ணுவார், இதை தான் பண்ண மாட்டார். அப்பா அப்பா எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கிறதோ அவ்வளோ எம்பிபிஎஸ் கோர்ஸ் இருக்குது. எல்லாம் மகிமா நியதி. அப்போ இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிற அந்த அது என்னது? இது அந்த அறிவு தத்துவம் நம்மளா கண்டுபிடிச்சோம். தொண்டைனா இப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், வயறுனா இப்படிலாம் ஜீரணமாகணும். நோ, அதுவாக ஆகிறது. ஜீரணமே ஆலை, என்ன பண்ணுறது? அது ஆலைனா நம்ம அது நடக்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஜீரணம் ஆகலைன்னு தெரியும். ஜீரணமாகும் போது எல்லாம் நார்மலாக இருக்கு, தெரியவே தெரியாது. புரியுறதா? அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு சாசகா ஈஸ்வர தத்துவம். எப்படி? இது எல்லாமே ஈஸ்வரா. அப்போ ஈஸ்வரன் எங்கே இருக்கான்? எல்லாமாகவும் இருந்து அந்தர்யாமியாக ஒரு கிரமத்திலையும் இருக்கான், ஒரு நியத்தி, ஒரு ஏற்பாடுலையும் இருக்கான். கரெக்டா? அப்படிப்பட்ட ஈஸ்வரா மகிமா புவி. புவின்னா இந்த என்டையர் பூ. புரியுறதா? அப்படி இருக்கிற ஈஸ்வரன் எங்கே பார்க்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இல்லையா? ஈஸ்வர வர்ணனை ஆயிடுத்து, ஈஸ்வரனை பற்றி சொல்லியாச்சு. 6 எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா மகாகாசத்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ என்னது? அந்த ஈஸ்வரா ஆத்மா. அந்த ஈஸ்வரா என்னது? ஒரே 2வது லைனில் பாருங்க, திவ்யே பிரம்மபுரே ஏஷ ஆத்மா. அதுதான் ஆத்மா. ஆத்மானா என்ன? ஓ, ஏதோ அந்த பகவான் ஆத்மா போல இருக்கு, அப்படி இல்லை. ஆத்மாக்கு என்ன அர்த்தம்? நான். அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா எஸ் திஷ்டதி ச ஆத்மா. புரியுறதா? அந்த ஆத்மா, அதுதான் ஆத்மா. எது சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறதோ. எங்க இருக்கிறது? வியோமனி. எங்க வியோமனி? வியோமன்னா என்ன அர்த்தம்? வியோமஹா அப்படி சொன்னா ஸ்பேஸ், இடம், ஆகாசம். புரியுறதா? டோட்டாலிட்டியில ஈஸ்வராவை சொல்லிடுது. இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வருது? ஆத்மானா இண்டிவிஜுவல் லெவலில் வந்துடுது. ஆகாஷா, நம்ம உடம்புல ஆகாசம் என்ன சொல்றது இல்லையா? தக்ரம் விபாபம் பரமேஷ்ம பூதம் யப் புண்டரீகம் புரமத்திய சத்குஸ்தம். எங்க? தஹ்ரம். தஹ்ரம்னா என்ன? ஹிருதய குஹை, ஹிருதயாகாஷா. குஹ, குஹன்னு படிச்சிருக்கோம். குஹன்னு பேர் யாருக்கு? புரியுறதா? இப்போ குஹன்னா என்ன?
ஆத்மா இதி அர்த்தா. குஹன், குஹத்தில் இருக்கக்கூடியவன். அந்த குகை என்னது? ஹிருதய குகை. ஹார்ட் இருக்கிறது இல்லையா, ஹார்ட் வந்து கோலகம். எப்படி கண் பார்க்கிற சக்திக்கு கண்ணு கோலகமோ, ஹிருதயம் எப்படி இருக்கிறது? சூக்ஷ்ம சரீரம், அந்த கரணத்துக்கு கோலகம். அந்த ஹிருதய ஆகாஷா. இந்த தம்பளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், புரியுறதா? அந்த ஸ்பேஸ் எந்த ஸ்கேன்லையும் வராது. அது என்னது? சூக்ஷ்ம சரீரம், அந்த கரணம். புரியுறதா? அந்த கரணம். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கு? திவ்யே, பிரகாசமா இருக்குமா. உள்ள லைட் எரியறது இல்லை, உள்ள லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. புரியுறதா? திவ்யேனாக்கா பிரில்லியண்டா அப்படின்னு அர்த்தம். சைத்தன்ய ரூபேன. எப்படி எப்படி சைத்தன்யம்? அது எப்படி லைட்டு தத்துவமா இருக்கிறது? லைட்டா இல்லாம லைட்டு தத்துவம் எப்படி இருக்கிறது? மனசு இருக்கிறது, எண்ண ஓட்டங்கள் எல்லாவற்றையும் ஒளிர் செய்கின்றது, அவேர்னஸ் பிரின்சிபலாக இருக்கிறது. அது என்னது? பிரம்மபுரே. புரினா என்ன பொருள்? புரி தெரியும். புரினா சிட்டின்னு அர்த்தம். உங்களுக்கு என்னெல்லாம் புரி தெரியும்? கிருஷ்ணபுரி, கிருஷ்ணபூர், ராம்பூர், ஜெயப்பூர், கரெக்டா? மயிலாப்பூர், இங்கேயே மயிலாப்பூர், மயிலாபுரி, கரெக்டா? கபாலீஸ்வரபுரி. இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ரத்னகிரீஸ்வரபுரி அப்படி சொல்லலாம். எல்லாம் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விட்டுறணும். அந்த புரி இந்த புரின்னு சொல்லலாம், கரெக்டா? ஜெகநாதபுரி, அதுக்கு பேர் புரி. நம்ம அதை பூரின்னு ஆக்கிட்டோம். ஈஸி இல்லையா நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது? அது ஜெகநாதபுரி. புரின்னு என்ன இல்லையா? அந்த இருப்பிடம். இது இந்த திவ்யமான என்னது? இது வியோமனி பிரம்மபுரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பிரம்மம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரா, ஜெகத்காரணம் பிரம்மபுரி. என்னது? ஆத்மா வியோமனி. புரிஞ்சுதா மகா வாக்கியம்? இந்த இப்படிப்பட்ட சர்வஜ்ஞ சர்வவித மகிமா இந்த புவி, இந்த என்டையர் பிரபஞ்சமாக இது வெளிப்பட்டிருக்கிற எஸ்ய ஏஷா, அந்த மகிமா சர்வஜ்ஞ ஈஸ்வரஹா ஆத்மா பிரம்மபுரி வ்யோமனி பிரதிஷ்டிதா. கும்பாபிஷேகம் ஆச்சா? ஆச்சு. எப்போ பிரதிஷ்டை பண்ணா லிங்கத்தை? கேட்பால. பிரதிஷ்டை என்ன? அங்கே பிரதிஷ்டை பண்ணுறது. அப்போது அந்த கர்ப்ப கிரகம் அங்கே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறது என்ன அர்த்தம்? அது அந்த கர்ப்ப கிரகம் ஹிருதய குகை போல அங்கே பிரதிஷ்டை பண்ணுறது லிங்கம். ஏதோ என்ன லிங்கம்? லிங்கம்னா என்ன அடையாளம்? சைத்தன்யத்திற்கான அடையாளம். இப்போ கர்ப்ப கிரகம் என்னது? ஹிருதயாகாஷா. புரியுறதா? அப்போ நேச்சுரலாக என்ன புரியுறது நமக்கு இங்கே அப்படின்னாக்க, அந்த பிரம்ம, அந்த ஈஸ்வரா, கரெக்டா? சர்வஜ்ஞ சர்வவித ஈஸ்வரா எங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது? எங்கோ தேடி தேடி எங்கோ ஓடுகின்றாய், உள்ளே உள்ளே கண்டு கொள்ளலாமே பிரபு. கணபதி எங்க கண்டு கொள்றது? உள்ளே. எப்படி உள்ள? இல்லையா? திவ்யே பிரம்மபுரே வியோமனி. புரியுறதா? பிரதிஷ்டிதா. பிரதிஷ்டிதானா ஏதோ உள்ள போய் வைக்கிறதுன்னு நம்ம ஸ்தூலமா அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஜென்ரலா அதோடைய மீனிங் இருக்கு. இங்க பிரதிஷ்டிதானா அதோடைய இருப்பிடம், அங்க அது பிரதிபலிக்கிறது. எது? சைத்தன்யம். நம்ம இந்த மைக்கையும் கண்ணாடியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். எங்க நன்னா தெரியும் மூஞ்சி? நம்ம அதில் ஒரு சின்ன அண்டா புதுசாக வாங்கியிருக்கோம், அதுலேயும் மூஞ்சி பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம எதில் பார்த்து ட்ரெஸ் பண்ணிப்போம்? புது அண்டா வாங்கியிருக்கோம், அது புதுசாக இருக்குது, அது வயசாகிறதுக்கு முன்னாடி அங்கே ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம், கண்ணாடியில் தான். ஏன்? என்னுடைய முகமானது எங்கே வந்து நன்னா பிரதிபலிக்கும்? கண்ணாடியில் தான் பிரதிபலிக்கும். அப்போ வீட்லேயே பூஜா ரூம் இருக்கு, வீட்லேயே நான் அபிஷேகம் பண்ணுறேனே, பூஜை பண்ணுறேனே, எதுக்கு கோவிலுக்கு வரணும்? கேள்வி புரியறதா? அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஈஸ்வரா எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய சர்வஜ்ஞ சர்வவித்து சர்வவியாபி. ஆனா அது வெளிப்படுகின்ற இடம் எது மேக்சிமமா இருக்கிறது?
கோவில்ல. ஏன் கோவில்ல வேத மந்திரம், பூஜா மந்திரம். இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது வந்து சண்டை போட்டு பார்த்துருக்கியோ? சொல்றேன். வீட்டில் எப்படி இருக்கும்? சுவாமி ரூம் பக்கத்திலே டிஷம் 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 எல்லாம். அங்கே வந்து அது என்ன கிராஸு, ரெட் கிராஸா ப்ளூ கிராஸா? அவள் அதுக்கும் கேஸ் போட போகிறா. சும்மா சும்மா நீங்கள் அனிமல்ஸ் பேர்லாம் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில், நாங்கள் பேன் பண்ண போகிறோம். அதெல்லாம் வரும். அங்கேயும் சுவாமி இருக்கிறது. ஆனால் அது மேனிஃபெஸ்ட் மேக்சிமம் எங்கே ஆகிறது? கர்ப்பகிரகம். ஏன்னா அது வைதிகமாக அதை பண்ணி இங்கே அனுஷ்டானங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதனால கோவில் இல்லையா, கர்ப்பகிரகத்துக்கு அதே ஈஸ்வரா தான் அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிறது. வெளிப்படுகின்ற அந்த பவர் அல்லது வெளிப்படுகின்ற அந்த கிரடேஷன் அதிகமாக இருக்கிறது. எப்படி கண்ணாடியில் மூஞ்சி மேக்சிமம் தெரியறதோ, கரெக்டா? அப்போ பிரதிஷ்டா அப்படி சொன்னால் என்னது? மனோமய பிராண சரீர நேதா. புரியுறதா? அப்போ ஹிருதயாகாசத்தில் இன்னும் பிரகாசமாக இல்லையா, இன்னும் ஆப்வியஸாக ஆத்ம சைத்தன்யம் அல்லது பிரம்ம எங்க பிரதிபலிக்கிறது? கல்லிலேயோ மண்ணிலேயோ இந்த பஞ்சபூதத்திலேயோ இல்லாமல் அதிகமாக இன்னும் ஆப்வியஸா தெல்ல தெளிவாக ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு எங்க? ஹிருதயாகாஷா. எப்படி? அகம் அகம் இதி சதா ஸ்புரந்தஹ. எங்க? பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமான. இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் மனப்பாடமாக சொல்லணும். அகம் இத்யந்த ஸ்புரந்தஹ. நான் அந்த அந்தகரணம் மைண்டில் பிரதிபலிக்கிறது. புரியுறதா? அதுக்கு பேரு பிரதிஷ்டிதா. அதனால மனோமயா. ஆத்மாக்கு என்ன பேருங்க? மனோமயா. கன்ஃபியூஸ் ஆகும். என்ன கொஸ்டின் வரும்? மனோமயம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கோ? எங்க கேட்டோம்? பஞ்சகோஷம் மனோமய. மனோமய கோஷம். அப்போ மனஹ மயஹ. மயஹாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று வந்து விகாரம், மாறுதல் உடையது. இன்னொன்று வந்து நிரப்பி இருக்கிறது. இங்கே வந்து மயட் அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை. இங்கே மயட்டுக்கு என்ன பொருள் வரும்? எது நிறைந்து இருக்கிறதோ, மனதை எது நிரப்பி இருக்கிறதோ. புரியுறதா? அல்லது மனசுக்கு எது சத்தாக சித்தாக இருக்கிறதோ மனோமயா. புரியுறதா? மனோமய கோஷா இல்லை. நம்மளா சொந்தமாக படித்தோன்னா மனோமய கோஷா சேர்த்து படிப்போம். இங்கே மனோமயா இஸ் ஈக்குவல் டு சஹ ஆத்மா. அந்த ஆத்மா மனோமயா. ஏன்? உள்ள பிரதிஷ்டிதா சொல்லிட்டோமா? ஆத்மலிங்காய நமஹ. ஞாபகம் இருக்கா? அர்ச்சனை மந்திர புஷ்பத்தில் வரும். ஆத்மலிங்காய நமஹ அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ வேதாந்தம் படிச்சுட்டு ஓ ஆத்மலிங்காய நமஹ இல்லையா? அந்த ஆத்மலிங்கம் எப்படி இருக்கிறது? சைத்தன்யமாக இருக்கிறதுனால மனது ஆதி அல்லது என்டையர் அந்தகரணத்தை என்ன பண்றது? பிரகாசிக்க செய்கிறது. அல்லது அந்தகரணம் எப்படி ஜடமா இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? ஆக்டிவா லைவா இருக்க செய்கிறது. தேர்ஃபோர் மனோமயங்கிறதுக்கு ஆத்மா இத்தி அர்த்தா. புரியுறதா? மனதை வியாபித்து மனசுக்கு சத்து சித்தாக இருக்கக்கூடியது மனோமய. அப்புறம் என்னது? பிராண சரீர நேதா. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிராண சரீரம்னா என்ன? சூக்ஷ்ம சரீரம். கரெக்டா? ஏன் பிராண சரீரம் நேதா அப்படி சொல்லணும்? நேதானா கொரியர். நேதானா கொரியர் சர்வீஸ், இங்கேருந்து அங்கே போகிறது. அப்போ பிராண சரீர நேதா அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டு செல்லுகின்ற. புரியுதா? சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டு செல்லுகின்ற. எங்க கொண்டு போகும்?
இந்த ஜென்மால இருக்கும்போது சைத்தன்யம் இந்த உடம்புல பிரதிபலிக்கிறது, ஆத்மா பிரகாசிக்கிறது சைத்தன்யமாக. சூக்ஷ்ம சரீரத்தோட இருப்பிடம் ஹிருதயம், ஹிருதயாகாசம். கரெக்டா? உயிர் பிரிந்த பிறகு என்னாகும்? சூக்ஷ்ம சரீரம் சப்போஸ் இந்த மாதிரி கிளாஸ்லாம் கேட்காம அந்த பக்கமாக வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே போயிட்டான்னாக்க, அல்லது அஜ்ஞானியாக மடிந்தோமே ஆனால் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஜென்மா. அப்போ நெக்ஸ்ட் ஜென்மா எது போகிறது? சூக்ஷ்ம சரீரம். என்ன எல்லாம் உதானா, பிராணன்ல உதானா இருக்கு இல்லையா, அந்த உதானாங்கிற விஷயத்தை வச்சுண்டு எல்லாம் அதில் ஒடுங்கி நெக்ஸ்ட் சரீரத்தை எடுத்துக்கும். எது டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபியூல்? எது? கர்மா. புரியுறதா? அந்த சூக்ஷ்ம சரீரம் அடுத்த சரீரத்துக்கும் போகிறதுக்கு கூட எது? பிராண சரீர நேதா ஆத்ம சைத்தன்யம். அதையும் எப்படி இருக்கிறது? அங்கேயும் பிரதிஷ்டிதம். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் ஆத்மா இல்லை சொல்லக்கூடாது. பாருங்க, எங்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் அது வியக்தமாக இருந்தாலும் அது அவ்வியக்தமாக இருந்தாலும் சைத்தன்யம் அதை எப்படி சாட்சியாக சைத்தன்யமாக இருக்கிறது. தேர்ஃபோர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், மனோமயா வ்யோமணி பிரதிஷ்டிதா. பிரதிஷ்டான அன்ன ஹிருதயம் சந்நிதாய. அப்போ அந்த அந்த அம்பாளுடைய சன்னிதானத்தில் அப்படி சொல்லுவோம். கரெக்டா? சாநித்யா. சாநித்தியம்னு என்ன? அங்கே அம்பாள் இருக்கக்கூடிய பிரசன்ஸ், வெறும் பிரசன்ஸ். பிரதிஷ்டா அன்னம் ஹிருதயம். அன்னம்னா என்ன? இப்போ நமக்கு அன்னம்னா ஒரே ஞாபகம் தான் வரும். அன்னம்னா இப்போ இந்த இடத்துல அன்னம்னா அன்னமய கோஷா அல்லது பிசிக்கல் பாடி. இந்த உடம்புல ஹிருதயம் சந்நிதாய பிரதிஷ்டாத்தே. எது? இந்த சரீரம் இல்லை, இந்த சைத்தன்யம் எது மனோமயம் இல்லையா, மனதை ஒளிர் செய்கின்றதோ அல்லது இந்த சூக்ஷ்ம சரீரத்துடைய டிராவலுக்கும் இது சாட்சியாக இருக்கிறதோ அது எங்க இருக்கிறது? இந்த ஹிருதயத்தில். ஹிருதயம் எங்க இருக்கிறது? ஷரீரத்தில். பிரதிஷ்டாய சந்நிதாய. அப்போ பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? தேவோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனஹா இல்லையா? என்ன பண்ணுறோம்? நம்ம மேலே அந்த பகவானை எந்த தேவதாவை பூஜை பண்ணுறோமோ அதை நானுன்னு ஆவாகனம் பண்ணிக்கிறோம். ஆத்ம ஆவாகனம். கரெக்டா? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன? ஆராத்யாமி மணி சந்நிப ஆத்மலிங்கம் மாயாஸ்புரி ஹிருதய பங்கஜ சந்நிவிஷ்டா ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷைகை நித்யம் சமாதி சித்த குசுமை அனுப அப்புனர்பவாய. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. என்னது? எப்படி வழிபடுறேன் நான் பூஜை பண்ணும்போது அம்பால பகவானை எப்படி வழிபடுறேன் அப்படின்னாக்க, பகவானுக்கு எது அபிஷேகமா? ஹிருதய குகையில் பகவான் பிரதிஷ்டையாக இருக்கிறதுனால இதெல்லாம் உபாசனை. இந்த பகவான் ஹிருதய குகையில் இருக்கிறதுனால என்னுடைய எண்ணங்கள்லாம் பகவானுக்கு ஒரு ஒரு எண்ணமும் ஒரு ஒரு அபிஷேகம். புரியுறதா? சமாதி குசுமைஹி. புரியுறதா? பகவானுக்கு எல்லா என்டையர் ஒரு ஒரு மனதில் ஒரு ஒரு விஷயமும் பகவானுக்கு புஷ்பமாக இருக்கிறது. குசுமைஹி. புரியுறதா? சித்தத்தில் வரக்கூடிய அப்படியே பகவானை நினச்சுட்டே இருந்தேன்னா அதுவே என்ன ஆகிறது? புஷ்பமாக ஆகிறது. ஏன்னா மாயாபுரி, இங்கே மாயாபுரின்னா ஹரித்வார சொல்கிறது. ஆனால் இங்கே மாயாபுரிங்கிறது என்னது? என்னுடைய அந்தகரணம் மாயாபுரி. எங்க? ஏன்? அங்கே ஆத்மலிங்கம் பிரதிஷ்டாய இருக்கிறதப்பா. அப்புறமா என்ன? ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹச்சராம் பிராணா ஷரீரம் கிருஹம் பூஜார்த்தே விஷயோபபோகரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சாரः பதயோ பிரதக்ஷிண விதிः ஸ்ரோத்ராபி சர்வா கிரஹ யத்யத்
யத்கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போ தவாராதனம். சிவமானச பூஜா. சிவனை எப்படி? சிவனை ஆத்ம சைத்தன்யமாக வைத்து மனதை பார்வதியாக கொண்டு சரீரம் அவர்கள் இருக்கக்கூடிய கிரகமாக கொண்டு சிவகணங்கள் என்னது இந்த பிராணனாக வைத்து நெய்வேத்தியம்லாம் என்னது இந்த ஐந்து புலன்கள் என்னெல்லாம் அனுபவம் கொண்டு வருதோ எல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம். டெய்லி தூக்கம் என்னது சமாதிஹி. இது சிவமானச பூஜால அடுத்தது உங்களுக்கு வரப்போகிறது கற்றுக்கிறதுக்கு. புரியுறதா? அப்போ நான் நடக்கிறதெல்லாம் என்னது பகவானை பிரதட்சணை பண்ணுறது. நான் பேசுறதெல்லாம் என்னது வார்த்தைகள் எல்லாம் பகவானுக்கு ஸ்தோத்திரம். நீ கச்சா முச்சான்னு பேசினேன்னா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணினா அது என்ன ஆகிறது? பகவானை தூஷிக்கிற மாதிரி. இது மானச பூஜா. புரியுறதா? அப்போது இந்த பிரதிஷ்டாங்கிறதுக்கு என்னது உபாசனையிலையும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன பிரதிஷ்டைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று உள்ளே போய் ஒரு ஆப்ஜெக்டை போய் ஒரு லிங்கத்தை போய் அங்கே ஒரு உருவமோ லைட்டோ லிங்கத்தை வேணும்னா இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி ஆலம்பனம் பண்ணலாம். எப்படி ஆலம்பனம்னா என்ன சொல்லியிருக்கேன்? மஞ்சப்பொடியில் விக்னேஸ்வரன் எப்படி ஆலம்பனம் பண்ணுறோமோ அளவுடு. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா? மனசு எண்ணங்கள் இதெல்லாம் தெரியறதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கின்ற எதனால் தெரியப்படுகிறதோ அந்த தெரிஞ்சுக்கின்றவன் சாட்சி ஆத்மா. அவன்தான் அந்த பரமேஸ்வரன். புரியுறதா? அப்போ நான் அந்த பரமேஸ்வரன் புரிஞ்சிருத்துன்னா பகவானை தரிசிக்கும் போதே என்னுடைய பிரதிபிம்பமாக இருக்கும். நான் யாரு? பகவானுடைய பிரதிபிம்பம். இருக்கிறது எவ்வளோ? ஒரு தத்துவம். புரியுறதா? அதனால் என்ன பிரதிஷ்டா அண்ணே ஹிருதயா. அப்போ உடம்புல ஆத்மா அப்படி சொல்றதுங்க. ஆத்மா எங்க பிரதிபலிக்கிறது? சரீரத்தில் பிரதிபலிக்கிறது. நடுவில் ஹிருதயம்னு வேர்டு போட்டிருக்காரு பாருங்க. ஹிருதயம் எதை குறிக்கிறது? சூக்ஷ்ம சரீரம். வெறும் ஸ்தூல சரீரத்தில் ஆத்மா பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அப்போ ஸ்தூல சரீரம் மரணமே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். டெட் பாடியே கிடையாது அப்புறம். ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டது? நித்யா அமிர்தா. அதனால உடம்புல ஆத்மா இருக்குன்னு டைரக்டா சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால என்ன பண்றது? அன்னம் ஹிருதயம் பிரதிஷ்டா. அப்போ ஹிருதயம் ரிஃப்ளெக்டிங் மீடியம் என்ன? பிரதிபலிக்கின்ற அங்க கண்ணாடியில் முகம் தெரியறது இல்லையா? அந்த கண்ணாடி எப்படி இருக்கிறதுங்க? மனசாக இருக்கிறது. அந்த கரணம் சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஒளிர் செய்கின்ற அதற்கு சத்த சித்தாக இருக்கக்கூடிய மனசுக்கு இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் பரமாத்மா. பரமாத்மா தான் அந்த சைத்தன்யம். அப்போ ஈஸ்வரன் எங்க இருக்கான்? இங்கே தான் இருக்கான், எங்கேயும் இல்லை வேற. அப்போ எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சர்வகத சைத்தன்யம் தேச கால அபரிச்சின்னம். தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்படாத சைத்தன்யம் எங்க கண்டு கொள்ள முடியும்? எங்க வெளிப்படுறது? ஆப்வியஸா எங்க வெளிப்படுறது? எங்க ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம் ஈஸியா? அப்படி சொன்னா ஹிருதய குஹா. நான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோனாலே எப்படி என்னால் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அங்கே யோஜனைக்கு போயிட்டோன்னா, திங்கிங் போயிட்டோன்னா எங்கே போய் முடியும்? ஓ சைத்தன்யம். ஏன்னா டேபிள் பெஞ்சு கல் மண் எல்லாம் நான் சொல்றதில்ல. கரெக்டா? அதனால மனுஷ சரீரம் உன்னதமான சரீரம். எதற்காக? ஆத்ம லிங்கம் இருக்கிறது நமக்கு. என்னுடைய எண்ணங்கள் அந்த கர்ணத்துடைய ஃபங்க்ஷனிங் ஒரு செயல்பாடும் சரீரத்தில் லிங்கமாக இருக்கிறது. லிங்கம்னா என்ன? அடையாளம். எதற்கு லிங்கமாக இருக்கிறது? சைத்தன்யத்திற்கு லிங்கமாக இருக்கிறது இல்லையா? கரெக்டா? அப்போ அப்படி இங்க பிரதிஷ்டாகா, அப்படி சைத்தன்யம் கான்சியஸ்னஸ்ஸாக இருக்கிறதப்பா, அதுதான் அந்த பரமாத்மா. அதனால மனசு பிராணன் எல்லாம் எப்படி இயல்பாக ஜடம், இயல்பாக ஜடம். அதெல்லாம் சேத்தனமாக செயல்படுகிறது என்றால் அதற்கெல்லாம் என்ன காரணம்? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் சேத்தனமாக இருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்? சச்சிதானந்த காரணம் அல்லது சைத்தன்யம் காரணம். தேர்ஃபோர் பிராணசரீரா. அப்போ அப்படிப்பட்ட மனசானது இந்த சரீரத்தை விட்டு போகும்போது கூட இல்லையா, அது போகிறதுக்கான சக்தியாக எது இருக்கிறது?
இந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம், சூக்ஷ்ம சரீரம் போகணும்னா அதற்கு என்ன? ஆத்மா பிராண சரீர நேதா, அந்த சக்தியாகவும் இருக்கிறது சிதாபாச ரூபேன. புரியுறதா? அப்போ முதல் வரி தத்பத விசாரம், ரெண்டாவது வரி துவம்பத விசாரம், அதோடைய கண்டினியூஷனா துவம்பத விசாரத்தில் அந்த சந்நிதாய பிரதிஷ்டா அன்னே சந்நிதாய. அப்போ ஆத்மா அப்படி சொன்னா, நான் சொன்னாலும், பகவான் சொன்னாலும், பரமாத்மா சொன்னாலும், ஈஸ்வரா சொன்னாலும் ஒன்றே. எப்படி? கட்டாகாஷா மட்டாகாஷா மகாகாஷா போல. புரியுறதா? அப்போ நான் ஈஸ்வரா, ஈஸ்வரா நான் அப்படின்னு சொல்லும்போது எதோடைய பின்னணியில் சொல்லணும்? நீங்கள் கிளாஸை சொன்னேன் அதனால் நான் சொல்கிறேன் அப்படி இல்லை, உபனிஷத் சொல்கிறது அதனால் நான் சொல்கிறேன் இல்லை, இந்த மந்திரத்தை நான் மனப்பாடம் பண்ணினேன் அதனால் நான் சொல்கிறேன் இல்லை. எதோடைய பின்னணியில் சொல்லணும்? அறிவின் பின்னணியில். அறிவுக்கு என்ன வழி? கேட்கறது, கேட்கும் போதே நான் அல்லது ஜீவா ஈஸ்வரா அப்படிங்கிற விஷயத்திற்கான பாகத்தியாகம் ஏற்படணும். எல்லாம் எப்படி இன்டலெக்சுவலாக பண்ணுறது? அப்படியே தலையை பாருங்க, நான் விபாகம் பண்ணுறேன், பாகம் பண்ணுறேன், தலையை பிச்சுக்கிறது இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்டலெக்சுவலாக ஜீவானா என்ன? தத்துவத்தில் என்ன படித்தோம்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீர ஜீவாத்ம வாச்சியார்த்தா. கரெக்டா? ஷரீரத்ரய அவஸ்தாத்ரயம் என்னது? வாச்சியார்த்தம். ஜீவ சச்சிதானந்த சாட்சி சைத்தன்யம் லட்சியார்த்தம். சர்வஜ்ஞ சர்வவித் இல்லையா? மாயா அபிவியக்தா இல்லையா? இப்படி பகவானை சொல்லும்போது அது என்னது? ஈஸ்வரனுடைய வாச்சியார்த்தம். ஈஸ்வரனுடைய லட்சியார்த்தம் என்னது? சச்சிதானந்தா. புரியுறதா? இந்த பாகத்தியாகம் எடுக்கணும். பாகத்தியாகம் பண்ணினோமே ஆனால் நேச்சுரலி ஐக்கிய ஞானம் டக்குன்னு ஸ்புரிக்கும். நான் சொன்னா ஓ, பகவான் சொன்னா ஓ. அந்த ஓ என்னது? நடுவில் பாகத்தியாகம் நடந்திருக்கு. வாச்சியார்த்தத்திலேருந்து நம்ம லட்சியார்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் என்ன தெரியும்? வாச்சியார்த்தம் பிரசித்தம். விசார அனந்தரம் என்ன விசாரம்? ஓம் இதி ஏவ தியாயத்தே. எங்க படிச்சோம்? போன மந்திரத்தில் படிச்சோம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் குரு வேதாந்த வாக்கிய உபதேசேன லட்சியார்த்தா சித்தி. லட்சியார்த்தம் என்னது? அகம். ஈஸ்வரா யாரு? அகம். நான் யாரு? ஷரீரம் கிடையாது. அகம் ஈஸ்வரா. எப்போ? ஈஸ்வரனும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, நானும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்போ இந்த உலகத்தில் நான் இருக்கேன், பாடுபட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படி சொல்றது போய் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் தான் ஜகத் காரணம். கரெக்டா? அப்போ இந்த காரியம் பானை காரண களிமண்ணை எப்படி பாதிக்கும்? பானையால் களிமண்ணு பாதிக்கப்படுமா படாதா? என்னது? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஆமா இல்ல ரெண்டு தானே இருக்கு. படாது இல்லையா? இது கோழி மிதிச்சு குஞ்சு இதுவாகுமா? அது இல்லை. நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல, அங்கே போய்டும். அலை ஏதோ ஒன்று பண்ணி ஜலம் பாதிக்குமா? அலை வருவதனால், அலை அழிவதனால் ஜலம் பாதிக்குமா? ஜலம் ஜலமாகவே இருக்கும், எந்த பாதிப்பும் கிடையாது. எதுக்கு சொல்றேன்? இந்த உலகத்தினால என்ன ஒன்னையும் பண்ண முடியாது. இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ உங்கள் ரிலேஷன்ஸ், கோர்ட் கேஸ், நெய்பர், பாடி, மைண்டு என்ன பண்ண முடியும்? டச் கூட பண்ண முடியாது.
இந்த பானைனால களிமண்ணை டச் கூட பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏன் புரியுறதா? அப்போ நீ எங்கே துக்கப்பட முடியும்? உன்னால நினச்சா கூட துக்கப்பட முடியாது. சார் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 minutes டைம் கொடுக்கும், துக்கப்பட்டுட்டு வரேன். நோ, நாட் பாசிபிள். மைண்டு துக்கப்படும், சரீரம் கஷ்டப்படும். நீ துக்கப்பட முடியுமா? இம்பாசிபிள். தேர்ஃபோர் தத் விஜ்ஞானேன பரிபஷ்யந்தி தீராக. புரியுறதா? அப்போ ஒரு மனிதனுடைய முன்னாடி என்ன சொல்லிட்டு, தர்ம அர்த்த காமங்கிறதும் இந்த லட்சியத்துல ஒரு பொருட்டாவே கிடையாது, அதெல்லாம் ஒரு லட்சியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும். இப்ப என்ன சொல்றது? பரிபஷ்யந்தி தீராக. யாருக்கு இதை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? பரிபஷ்யந்தி, யாரால இதை நன்னா புரிஞ்சுக்க முடியும்? அகங்கிறதுக்கு இப்படி அர்த்தம், லட்சியார்த்தம் யாரு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா தீராகா. தீராகனா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணஹா. அப்போ ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு எது கோலா இருக்கிறது இல்லையா? உண்மையான சாதகனுக்கு இந்த அறிவு கோலா இருக்கிறது. தேர்ஃபோர் மோக்ஷங்கிறது நேச்சுரலா ஏற்படக்கூடிய விஷயம். மோக்ஷங்கிறது என்னுடைய நேச்சர், என்னுடைய நேச்சர் மோக்ஷம் தான் அப்படின்னு எதனால புரியும்? ஞானத்தினால புரியும். ஞானாத்யேவ மோக்ஷம். என்ன ஞானம்? ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம். அதுக்கான திருஷ்டாந்தம், எக்ஸாம்பிள் என்னது? கட்டாகாஷः மகாகாஷः ஐக்கியம் இவ. புரியுறதா? நல்லா புரிஞ்சுதா? பரிபஷ்யந்தி தீராக, அதை ரெக்கக்னைஸ் பண்றது இல்லையா? பரமாத்மா யாரு? சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் தான் நானு. தேர்ஃபோர் நான் அந்த பரமாத்மா, நான் தான் எல்லாவற்றையும் ஒளிர் செய்கின்றேன். மனசை ஒளிர் செய்கின்றேன். மனசு இந்திரியங்களை ஒளிர் செய்கிறது. இந்திரியம் என்ன பண்றது? சர்வ பிரபஞ்சத்தை ஒளிர் செய்கின்றது. பிரத்யக்ஷ அனுமான அர்த்தாபத்தி உபமான அனுபலப்தி பிரமாணேன. சப்த பிரமாணம் கூட என்னால தான் ஒளிர் செய்கின்றப்படுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்ம சைத்தன்யம் தத் விஜ்ஞானேன, இந்த ஞானத்தை அடைகின்றவன் பரிபஷ்யந்தி தீராகா. தீரனால் இந்த ஞானத்தை அடைய முடியும். இந்த ஞானத்தை அடைந்தவன் தத் விஜ்ஞானேன இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன்? அவனே தீரன். எப்படி வேணா சொல்லலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. யாரு குவாலிஃபைடோ, யாருக்கு ஞான யோக்கியதா இருக்கிறதோ அவனே இதை கண்டு கொள்றான் இல்லையா? யாருக்கு இந்த அறிவு இருக்கிறதோ, யார் இதை தெரிந்து கொள்றானோ அவனே அறிவாளி. மிச்சவெல்லாம் யாரு? கட்டோபனிஷத்தர் சொல்லுவார், கேட்போம். ஓகே. அப்போ என்னது? விஜ்ஞானேன. அப்போ மூணாவது கண் என்னது? திரிநேத்ராய நமஹ அப்படின்னா அவருக்கு அப்படியே 3 கண்ணு இருக்கும்னா இல்லை. மூணாவது கண்ணை நமக்கு திறக்கப்படணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை இப்போ என்ன ஆகுது? மூணாவது கண்ணு இருக்கு, அதை நம்ம இருக்கிற இடம் கண்ணு மூடி இருக்கு, இப்போ திறந்துடும். கொஞ்சம் கிளாஸ்ல திறந்துடும். எப்படி திறக்கும்? பரிபஷ்யந்தி. ஜீவனுடைய லட்சியார்த்தம் என்ன, ஈஸ்வரனுடைய லட்சியார்த்தம் என்ன புரிஞ்சுடுத்துன்னா டங்குன்னு கண்ணை திறக்கும். உங்க ஆத்துல உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பயந்து விடுவா அவங்கள பார்த்து, இது 3 கண்ணோட வந்திருக்கு. அப்படி இல்லை, பிசிக்கல் கிடையாது. ஞான திருஷ்டிஹி. புரியுறதா? ஞான கண். அந்த காலத்துல புராணத்துல ஞான திருஷ்டியில பார்த்தாரெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இது ஞான திருஷ்டி, இதுதான் ஞான திருஷ்டி. அப்பா என்ன ஞான திருஷ்டி? நான் எப்படிப்பட்டவன்? ஆனந்த ரூபம் அமிர்தம் ரூபம். நான் எப்படி எத் விபாதி, எப்படி நான் விளங்குகிறேன், எப்படி இருக்கின்றேன், நான் என்ன தத்துவமாக இருக்கின்றேன், என்ன ஸ்வரூபமாக இருக்கின்றேன்? ஆனந்த ரூபம். இப்ப சொன்னது புரிஞ்சுதா? நினைச்சா கூட துக்கப்பட முடியாது. என்னுடைய ஸ்வரூபம் எப்படி? ஆனந்தம். ஆனந்தம்னா என்ன? பூர்ணஹா. பூர்ணஹான்னா என்ன? ஃபுல்லு. ஃபுல்லு அப்படி இல்லை, ஃபுல்லுன்னா கூட ஏதோ இருக்கிறது. இங்கே பூர்ணஹானா லிமிட்லெஸ், எதற்கும் உட்படாதது. முக்கியமா எதற்கு உட்படும்?
தேச கால வஸ்து. தேசத்துக்கும் காலத்திற்கும் நாட் லிமிட்டெட், நாட் கன்ஃபைன் டு. சரீரம் எப்படிப்பட்டது? தேச காலத்துக்கு லிமிட்டெட் இல்லையா? மனசு கண்டிப்பா லிமிட்டெட். கரெக்டா? அப்போ ஆனந்த ரூபகான பூர்ணஸ்வரூபா, பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணோகம். இருப்பது பூர்ணமே. அந்த பூர்ணன் என்னது? நானு. அகம் பூர்ணஹா. புரியுறதா? அப்புறம் என்ன? அமிர்தா. தேச காலத்துக்கு உட்படாதது. எப்படி மரணம் அடையும்? இல்லையா? வியக்தம் அவ்வியக்தம் என்கிற மாறுதலுக்கு விடுபட்டது. ஃப்ரீ ஃப்ரம் எனி விகாரஹா. கரெக்டா? மரணம்ங்கிறது என்னது? வியக்தத்திலிருந்து அவ்வியக்தம் அல்லது விகாரம். என்ன விகாரம்? அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே. எல்லாம் நன்னா முழிச்சு முழிச்சு கொட்டை கொட்டையா நான் பாருங்க. கிடுக்கிடுன்னு சொல்ல வேண்டாமா? 6 விகாரம் என்னென்ன? என்ன 6 விகாரம் இருக்கிறது? வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்டிருக்கேன், நான் எழுதிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டாக இருக்கு. நீங்கள் சொல்கிறதான் கரெக்டாக இருக்கு. இது ஞாபகம் இருந்தால் தானே நம்ம சிந்தனையில் இதை கொண்டு வர முடியும். உடம்பை வச்சு அப்படியே கவலைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியதே வினஷ்யதி அல்லவா? அப்படி ஞாபகம் வர வேண்டாமா? இந்த வார்த்தையே நமக்கு ஞாபகம் இல்லைன்னா எப்படி ஞாபகம் வரும்? உடம்புக்குள்ளே கஷ்டத்தைப்பட்டுட்டே இருப்போம். நீங்கள் எல்லாம் சொன்னேன், ஆனால் அந்த கஷ்டம்னு வரும்போது எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வார்த்தைகளையும் மனப்பாடம் பண்ணணும். ஹே சிஷ்யா அப்படி சொல்றது உபனிஷத்து. புரியுறதா? தத் விஜானேன ஆனந்த ரூபம் அமிர்தம். எல்லா விதமான விகாரத்திலிருந்து விடுபட்டது. முக்கியமாக காலத்துக்கு உட்படாதது. புரியுறதா? ஆனந்த ரூபம்னா ஸ்பேஸ் வைஸ் லிமிட்லெஸ் வச்சுக்கலாம். அமிர்தம் சொன்னா டைம் வைஸ் லிமிட்லெஸ். நீங்க எல்லாம் இன்ஃபைனைட். உன்னோட இதுக்கு அளவே இல்லையா அப்படி சொல்லுவார்ல, அது தப்புடா. எனக்கு நான் அளவே இல்லாதவன் அப்படி சொல்லணும். நீங்க அளவற்றவன். புரியுறதா? எந்த விதத்திலையும் சர்வதா அகமேவ ஸ்வயம் பாதி எத் விபாதி. எப்படி விபாதி? எப்படி 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 வெளிப்படுறேன்? இந்த இன்ஃபைனைட் ஈஸ்வரன் எப்படி வெளிப்படுறது? விபாதி. எல்லாவற்றையும் நான் 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 இல்லையா? நானாக எல்லா இடத்துலையும் விபாதி. சொப்பிரகாஷ சைத்தன்ய ரூபேன விபாதி. புரியுறதா? எல்லா விதமான அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனந்தம்னா என்ன பண்ணிடுவோம்? நேராக எக்ஸ்பீரியன்ஸில் போயிடுவோம். இப்போ எப்படி இருக்கு நமக்கு? ஆனந்தமாக இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனந்தமாக இல்லை. அதெல்லாம் அனுபவம், எண்ணம், அனித்யம். என்னுடைய சொரூபம் எப்படி? நித்தியம். புரியுறதா? அப்போ நித்யானந்தா. இந்த பேர் சொன்னாலே கோச்சிப்பா எல்லாரும். இப்போ இது நித்யானந்தம். நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும். நித்யானந்தம் தெரியுமா? தெரியுமே, நான் தான். அது என்ன சொல்றேன்? ஆமா, அதான் சொல்றது. நான் நித்யானந்தனை கேட்கிறேன். நித்யானந்தன் தான் நான். இப்படியே சொல்லிட்டா அதை பத்தி பேச மாட்டான். புரியுறதா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அனித்யம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க சிம்பிளா எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் அபூர்ணஹா அப்படிங்கிற தவறான எண்ணத்தை டஸ்ட்பின்ல போட்டுறணும். என்னப்பா என்ன? நான் அபூர்ணஹாங்கிறது தவறு. அது நான் இல்லைன்னா நான் என்னது? அப்போ நான் பூர்ணஹா. தேர்ஃபோர் ஆனந்த ரூபஹா யத் விபாதி. அப்படி விலகுகின்றது. யத் விபாதிங்கிறது என்னது? யஹ சர்வஜ்ஞஹ சர்வவித் ஆனந்த ரூப அமிர்தஹா அகமேவ விபாதி. புரிஞ்சா? மகாமந்திரம், மகா வாக்கியம் இல்லையா? யத் விபாதி. ஜஸ்ட் தப்பான நோஷனை ட்ராப் பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கு இவ்வளோ நாள் படிக்கணும். எங்கே கூப்பிட்டாலும், எப்படி கூப்பிட்டாலும், என்ன பண்ண சொன்னாலும் உடனே பண்ணிடணும். என்ன கேட்டாலும் கொடுத்துடணும். எப்போ வேணால் பத்திரத்தை கேட்பேன். என்ன பத்திரம்? என்ன பத்திரம் ஜி? சொல்லவே இல்லை. உபநிஷதெல்லாம் வரவே இல்லையே. சப்போஸ் நான் உங்கள்கிட்ட உங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுத்துருங்கோன்னா, பத்திரம் தானே காப்பி எடுத்து கொடுக்குறேன். அப்படி இல்லை.
ஒரிஜினல் எழுதி கொடுத்துடணும். முடியுமா? முடியுமா? இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவார், ஒய்ஃப் திட்டுவார், என்ன வேணால் காரணம் சொல்லலாம். என்ன காரணம் சொன்னாலும் என்ன இருக்கிறது? அது என்னது? அது எப்படி கொடுக்கறது? இதெல்லாம் கொடுக்காம எனக்கு இப்படி பண்ணினா தியாகேன ஏவ அமிர்தத்துவ மானசு. இங்கே என்ன தியாகம் பண்ணுறோம்? நான் தேகம், நான் அபூர்ணம் அப்படிங்கிற தேக அபிமானத்தை தியாகம் பண்ணுறோம். இந்த என்டையர் உலகம் எப்படி இருக்கிறது? சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை புத்தியை தியாகம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடு, சொத்து, வைர நெக்லஸ்ஸு, ஜி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கள் வீட்டில் வந்து பார்த்தேலா? தியாகம் பண்ணறதுக்கு ரெடியாக இருக்கேலா? தியாகேன ஏவ அமிர்தத்துவ மானசுஹு. புரியுறதா? தீராக சொன்னால் எல்லா விதமான, அதில் என்ன வந்துடும்? எல்லா விதமான சாதன சதுஷ்டயம் வந்துடும். இதுதான் நித்திய மோட்சம்தான் லட்சியம்னா வீடு எப்படி லட்சியமாகும்? உனக்கு கார் எப்படி லட்சியமாகும்? ஜி ஒன்னொன்னா நீங்கள் கேட்க போறீங்களா? கேம்புக்கு வேற கூட்டின்னு போறேன், பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நீங்கள் பரீட்சை பண்ணி பார்த்துக்கோங்க. என்னால் என் வீட்டை கொடுத்துட முடியுமா? இந்த நெக்லஸ் கொடுத்துட முடியுமா? பிள்ளைக்கு எழுதி வைக்கிறது இல்லை, அது ஈஸி, அப்படியே கொடுத்துடணும் இல்லை? எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எத் விபாதி. சரி, எனிவே மகா வாக்கியத்திலே இருப்போம். இப்போ ஞான பலன், அடுத்த ஸ்லோகம், மந்திரம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மந்திரம், இம்பார்ட்டன்ட் மந்திரம். பித்யதே ஹிருதய கிரந்தி சிந்த்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. எக்ஸலண்ட். அப்போ இந்த மகா வாக்கிய ஞானத்தினால என்ன பலன்? நம்ம நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் உபநிஷத்து என்ன பண்றது? மகா வாக்கிய பலனை சொல்லிட்டு, அறிவோடைய ஞானத்துடைய மோட்சத்துடைய பலனை சொல்லிட்டு, டோட்டலாக என்ன சொன்னேன்னு 3 மந்திரத்தை கன்க்ளூட் பண்ணிட்டு அடுத்த முண்டக்கத்துக்கு போகிறது. ஓகே, முடிய போகிறது இந்த முண்டக்கம், இந்த கண்டம். புரியுறதா? அப்போ என்னது? வித்யதே ஹிருதய கிரந்திஹி. கிரந்திஹின்னா என்ன? முடிச்சு, நாட்டு. என்ன நாட்டு? அஜ்ஞான அல்லது அவித்யா. என்ன அவித்யா? நான் அந்த ஈஸ்வரன், நான் தான் பரபிரம்மஸ்வரூபம், அகம் பிரம்மாஸ்மி இது அவித்யா அஜ்ஞான. அதுதான் முடிச்சு. புரியுறதா? சப்போஸ் இந்த அவித்யா உண்மையாக இருந்ததுன்னா, உண்மைன்னு சொல்லிட்டா சத்தியம். கரெக்டா? சத்தியம்ங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன், என்ன லட்சணம்? எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியது, அதை நீக்க முடியாதது. கரெக்டா? அப்போ சப்போஸ் அவித்யா அஜ்ஞானம் சத்தியமாக இருந்ததுன்னா அனிர்மோக்ஷ பிரசங்க, மோட்சமே கிடையாது. கரெக்டா? அப்போ சத்தியத்தை நீக்க முடியாது, அவித்யாவை நீக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவித்யாவானது சத்தியமாக இருக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்றோம்? நோஷன். மோஷன் இல்லை, மைக்கு குய்யும் கேட்கும்ல சாப்பிட்ற வேலை. நோஷன், நினைப்பு, உண்மையற்றது, நிலையற்றது, வெறும்ன நோஷன். அதுதான் கிரந்திஹி. முன்னாடி என்ன மந்திரம்? முன்னாடி வந்த மந்திரத்தில் ஐ திங்க் 2:1:10 சஹ அவித்யா கிரந்திஹி அப்படின்னு கிரந்தி நாட்டை பற்றி படித்தோம். அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. புரியுறதா? அப்போ இங்கே அவித்யா கிரந்திஹி பித்யதே. பித்யதேன்னா என்ன அர்த்தம்? பேதஹா. பேதஹான்னு என்ன அர்த்தம்? நாசம் பண்ணுறது. எது நாசம் ஆகிறது? எங்கே இருக்கு இந்த முடிச்சு? அவித்யா எங்கே இருக்கு? அந்த கரணேன. நான்கிறது எங்கே பிரதிபலிக்கிறது? அந்த கரணேன. அந்த நான் எப்படி இருக்கிறது? இப்போ ஐ எம் த ஹியூமன் பீயிங். நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், நான் தாத்தா, நான் தான் பாட்டியா இருக்கேன் இல்லையா? இல்லை என்னது? அவித்யா அத்தியாசா. அது என்னுடைய நேச்சரா, என்னுடைய ஸ்வரூபமா? இல்லை. அதனால் என்ன?
என்னால் அது ஏற்புடையதாக இருக்காது எனக்கு. ஐ கேனாட் அக்செப்ட் மை செல்ஃப். அதனால் என்ன, ஏதாவது ஒன்று பண்ணி என்ன நான் பூர்த்தி பண்ணிக்கணும். அவித்யாலேருந்து காமம், காமம்லேருந்து கர்மம். இந்த ஹிருதய கிரந்தி பித்யதே. ஞானத்தினால என்ன ஆகிறது, இந்த தவறான நோஷன் நீங்கிறது. எதனால தவறான நோஷன் நீங்கிறது, சரியான அறிவு ஏற்பட்டதனால். புரியுறதா? அவித்யா வித்யதே ஹிருதய கிரந்தி. அப்புறம் என்ன, சர்வ சம்சயாக சிந்தியந்தே. எல்லா விதமான சந்தேகம் நிவர்த்தியாகும். ஜிக்ஞாசா நிவர்த்தி. என்ன அர்த்தம், என்ன எங்க ஜிக்ஞாசா நிவர்த்தி வந்தது நம்ம புரியுறதா? ஜிக்ஞாசா நிவர்த்தி. ஜீவானா என்ன, ஈஸ்வரானா என்ன, இல்லையா? ஜகத்னா என்ன, ஜீவ ஈஸ்வர ஜகத் என்னது? நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். அந்த ஐடியாலாம் ஃபஸ்ட்டு ஒருவேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் ஏற்படணும். தப்புனா எது ரைட்டு, ஓ இதுதான் ரைட்டா, அப்போ அது இல்லை அப்படின்னு ஜீவ ஈஸ்வர ஜெகத்தோடைய தப்பான நோஷன் நீங்கி அதில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகம் நீங்கும். பிலீஃப் கிடையாது. என்னது இது, நாலேஜ். 2 + I think 2 + 2 is 4 சொல்லுவான். இன் மை ஒப்பீனியன் 2 + 2 is 4. வாட் டு யூ திங்க் அப்படி கேட்போமா? என்ன லூஸ் மாதிரி கேட்குற. இங்கே ஒப்பீனியனோ திங்கிங்கோ இல்லை. 2 + 2 என்னது, நாலேஜ். புரியுறதா? 2 + 2 நாலேஜ். therefore இங்க என்னது, சம்சயா சிந்தந்தேன்னா எல்லா விதமான டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்போம். இதை தான் சொல்ல வருதுன்னு புரிஞ்சுப்போம். ஆனால் இது எனக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்கே. ஆனால் இந்த ஆனா போகிற மட்டும் ஆனா ஒன்னா படிக்கணும். என்ன ஆனா ஒன்னா, அகாரா உகாரா மகாரா ஓம்கார தியாயத்தே. சாஸ்திர விசாரம் படிச்சுட்டே இருக்கணும். புரியுறதா? எல்லா விதமான சம்சயம் நிவர்த்தி. ஞானம் எப்போ பிரயோஜனப்படும், நிசம்சய ஞானம். வேக் நாலேஜ் ஈக்குவல் டு நோ நாலேஜ். புரியுறதா? அப்படி எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா என்னது, தெல்ல தெளிவாக சொல்லணும். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. எங்க கேட்ட மாதிரி இருக்கு, இது கேட்டிருக்கேல முன்னாடி, எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்கேன். இதோடைய கன்க்ளூஷன் என்ன, அகம் சத்தியம் ஜெகன் மித்யா, அவ்வளோதான். அப்புறம் என்ன ஜீவா பிரம்மெல்லாம் அப்படியே கிளிப்புள்ள மாதிரி. அகம் சத்தியம் ஜெகன் மித்யா, என்ன தவிர வேற எதுவும் கிடையாது, இருப்பது நானே. அதனால என்ன ஆகும், எல்லா விதமான கர்மம் க்ஷீயந்தே. அதை அடுத்த கிளாஸ்ல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். அடுத்த டியூஸ்டே வழக்கம் போல் இருக்கும். சனிக்கிழமை ஆறுபடை வீட்டுக்கு வந்துடணும். ஓகே, நல்ல கேம்ப்பு இங்கே இருக்கோ. எல்லோரும் ஃபீஸ் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆன்லைனில் யாருக்கு கொடுக்கலையோ கொடுத்துருங்கோ. சில பேர் இன்னும் கடைசியாக லாஸ்ட்டு பஸ்ஸில் ஏறுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஏறுறா. என்ன ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் டிசைட் பண்ணலையோ எப்படியாவது வந்துருங்கோ. அறிவோம்.